ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜத்தனா மேத் அகாடமி. டெய்லி மேத் அப்டேட்டில் டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏ அப்படின்ற செட்டோடைய பில்டர் ஃபார்மேட் கொடுத்துருவாங்க. அதுக்கு வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஏன்ற செட்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கான வேல்யூஸ் கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் ட்ரிக் அப்படின்னா, இங்கே இருக்க நம்பர்ஸை பாருங்கள் 1 to 4. அப்போ நீங்கள் எழுதும்போது 1க்கு 2க்கு நடுவில் இருக்க வேல்யூஸ் 1 2 3 4 இந்த வேல்யூஸை எழுதிடுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, அது கீழே இருக்க இந்த சிம்பிள்ஸை பார்க்கணும். இந்த சிம்பிளுக்கு கீழே இப்படி கோடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஒன்லேருந்தே வேல்யூ எடுத்துக்கணும். அந்த இடத்துல கோடு இல்லை அப்படின்னா அந்த வேல்யூ எடுத்துக்க கூடாது. இப்போ பாருங்க 1 இருக்கு, 1க்கு அப்புறம் பாருங்க அந்த சிம்பிள்ஸை கோடு இருக்கு, அப்போ 1 எடுத்துக்கணும். 1 2 3 அகைன் 4 லாஸ்ட்டாக முடியுது. 4க்கு முன்னாடி பாருங்க அந்த சிம்பிள் இல்லை, அப்போ அந்த 4 என்ற வேல்யூ விட்டுடணும். அப்போ ஏ அப்படின்ற செட்டோட வேல்யூ என்னன்னா 1 2 3. ஓகேங்களா? அகைன் பிக்கு அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பிக்கு பாருங்க என்னென்ன வேல்யூ கொடுத்துறாங்க, 0லேருந்து 2 வரைக்கும். அப்போ 0 1 2. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், 0க்கு பக்கத்தில் இருக்க சிம்பிள்ஸ் பார்க்கணும். சிம்பிள் கீழே அந்த கோடு இருக்கு, அப்போ நம்ம 0வையும் எடுத்துக்கணும். அப்போ 0 1. அப்போ இதில் முடிஞ்சு 2 2க்கு முன்னாடி இருக்கு அந்த சிம்பிள்ஸை பார்க்கணும், கோடு இல்லை, அப்போ நான் 2வை எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? 0 1. ஓகே, அகைன் சிக்கு சி ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிக்கணும், சிக்கு எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எக்ஸ் லெஸ் தென் 3. அவர் இப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணால் அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும், நமக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1லேருந்து 3 வரைக்கும் 1 2 3. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், 3க்கு முன்னாடி இருக்க சிம்பிள்ஸ் பார்க்கணும், கோடு இல்லை, அப்போ அந்த 3யை விட்டுடணும். அப்போ எதாவது எடுத்து எழுதணும் 1 2. ஓகேங்களா? இப்படி தான் பில்டர் ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுத்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.